வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு விர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் பண்ணுறது, VMware யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து VMware பற்றி, VMware விர்ச்சுவல் பாக்ஸு, சாண்ட் பாக்ஸ், இது போல் ஹைப்பர்-வி, இது போல் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதோட மெயினான யூசேஜ் என்னென்னா, எஃபெக்டிவாக எப்படி வந்து மிஷின்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுன்றது தான் இதோடைய மெயினான வியூவு. அதாவது ஃபிசிக்கல் ரிசோர்ஸை வந்து எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து ரெண்டு கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரே ஒரு சர்வர், ஒரு 4 to 5 lakhs ஒரு சர்வர் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 100 எம்ப்ளாயீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு சர்வர் வாங்க வேண்டியது இல்லை. ஸோ அவங்க இந்த இதுலேயே வந்து 2 சர்வரை வந்து ஹேண்டில் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் ப்ராக்டிஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சர்வர் கிளைண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓல்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஓஎஸ் வந்து போட்டுப்போம். ஒன்று வந்து Windows 7, ஒன்று வந்து Windows 8 அப்படின்னு மாற்றி போட்டுப்போம். அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னென்னா, ஒரு பார்ட்டிஷன்லாம் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக VMwareலேயே நீங்கள் லினக்ஸோ இல்லை லினக்ஸு இல்லை Windows 10 என்ன டைப் ஆஃப் ஓஎஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் இட் இஸ் டாக்குமெண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது எல்லா பர்பஸும் நம்ம பண்ணிக்கலாம். வித்தவுட் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட இந்த மிஷினை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி டு ஹேண்டிலாக இருக்கும் உங்களுக்கு VMwareல. சரிங்களா? ரைட். இதில் வந்து மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் ஏ நியூ மிஷின் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணி டிப்பிக்கல் ஆப்ஷனு. ஸோ இது நார்மலாக வந்து 12, 14லாம் வந்து நெட்லேயே அவைலபிள் இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறது விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் 2016. சும்மா அது நேம் ஷேக் தான் அந்த நேமு. நீங்கள் 2019 கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து VMware மிஷின் நான் வந்து ஒரு கம்பெனி நேமு SK சர்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து யூசர் டாக்குமெண்ட் விர்ச்சுவல் மிஷின் SK சர்வர் வந்து இதில் லோட் ஆகும். நம்ம ஃபியூச்சரில் ஃபைல் எதாவது பார்க்குறோம்னா அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து 60 GB இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதிகபட்ச GB கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இதோட முடிஞ்சிச்சு, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இது ஒரு மிஷினு. அதுக்கப்புறம் இன்னொரு மிஷின் கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து அது கிளைண்ட்டுக்காக. ஸோ கிரியேட் விர்ச்சுவல் மிஷின், அதை இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டரு. ஸோ இதில் வந்து விண்டோஸ் தான், ஆனால் வந்து நம்ம Windows 10 வந்து சூஸ் பண்ண போகிறோம். 10 சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கிளைண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கிளைண்ட்டு 10,000 கொடுத்துக்கிறேன். ரைட்டு. அதே ஆப்ஷன் தான் இதில். ரைட்டு. 60 GB. ஓகே, ஃபினிஷ். ஸோ இப்போது 2 மிஷின் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. SK சர்வர் வந்து கிளைண்ட் 10,000 வந்து. சரி, இதுக்கு வந்து பூட்டிங் டிஸ்க்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம ISO ஃபைலை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் போய்ட்டு இப்போ இது வந்து Windows 10 இல்லையா, என்னுடைய ISO ஃபைல் வந்து F drive வச்சுருக்கேன். ஸோ அதோட இது வந்து ஆப்ஷன்ஸ் இங்கேயே இருக்குது. Windows 10.iso ஃபைல் எடுத்து கொடுத்துக்கிறேன். அதே போல் SK சர்வர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இது சர்வருக்கான ஆப்ஷனில் வந்து நான் இதில் வந்து 2016 இருக்குது, சாய்ஸாக எடுத்து கொடுத்துட்டேன். சரி, இது முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து விர்ச்சுவலாக ஒரு சுவிட்ச் ஒன்று வேணும். ஸோ அதனால் எடிட்டு போய்ட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க் எடிட்டர்னு கொடுக்குறேன். இந்த ஆப்ஷனில் ஆல்ரெடி கனெக்டடாக இருக்குது. நான் ஸோ ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக வந்து இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் வந்து ரிமூவ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு சுவிட்சை வந்து இது ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணிக்குவோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் நெட்வொர்க் VM 0லேருந்து 19 வரையிலும் இருக்குது. ஸோ 20 சுவிச்சஸ் வந்து இருக்குது. ஓகே கொடுத்தாச்சு. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹோஸ்ட் ஒன்லி கனெக்ட் சொல்கிறேன். அதாவது வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் என்னத்துக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒன்லி VMக்குள்ளே ப்ரைவேட் நெட்வொர்க்குள்ளே யூஸ் ஆகுது. மேலே இருக்கிறது பிரிட்ஜிங்கு. இப்போ வந்து நான் பப்ளிக் இன்டர்நெட் வேணும்னா இந்த சுவிட்சை வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வைஃபை அடாப்டர்லாம் இருக்குது. வைஃபை குவால்காம், மேத்ரோஸு, இந்த அடாப்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். NAT வேணும், NAT யூஸ் பண்ணிக்கலாம். NATன்றது நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன். ப்ரைவேட் அட்ரஸை பப்ளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து NATன்னு சொல்லுவோம். ஸோ அது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்லேயும் வரும். ப்ரைவேட் வந்து மெயினாக வந்து இதில் ஹைட்டில் இருக்கும். அதுக்காக தான் இந்த NAT இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தேவை ஹோஸ்ட் ஒன்லேயே போதுமானது. இது வந்து DHCP சர்வீஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இதுவே IP அட்ரஸ் அசைன் ஆகும். அது வேண்டாம், ஏன்னா நான் ஸ்டாட்டிக்காக தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு இப்போ ஒன் நெட்வொர்க், டிஃபால்ட்டாக ஒன் நெட்வொர்க்கு. இது வந்து கிளாஸ் C அட்ரஸ்ஸு, ப்ரைவேட் அட்ரஸ்ஸு. ஸோ டிஃபால்ட்டாக ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்துட்டு, இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக ஒன் நெட்வொர்க், டிஃபால்ட்டாக ஒன் நெட்வொர்க்கு. இது வந்து கிளாஸ் C அட்ரஸ்ஸு, ப்ரைவேட் அட்ரஸ்ஸு. ஸோ டிஃபால்ட்டாக ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்துட்டு,
அப்ளை கொடுத்தோன்னா இந்த அடாப்டர் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு சுவிட்சு, விர்ச்சுவல் சுவிட்சு. ரைட். இப்போ இதில் போயிட்டு நேட்டுன்னு இருக்க இடத்துலலாம் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த விஎம் நெட்டு ஹோஸ்ட் ஒன்லி. ரைட். ஸோ இதுலேயும் வந்து அதே போல் தான் கிளைண்ட்லேயும் நேட்டுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம், இந்த ஹோஸ்ட் ஒன்லி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ 2 மிஷின் கிரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா வித்தின் த சுவிட்சுக்குள்ளே தான் விஎம் நெட் 0ன்ற சுவிட்சுக்குள்ளே தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையுமே ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் டைம் எடுக்கும். ஜஸ்ட் இது ஸ்டார்ட் அப் மட்டும் நான் எப்படின்றது சொல்கிறேன். ஸோ இது ப்ராசஸிங் ஆகி வருது. இதில் வந்து நமக்கு விண்டோஸ் ஸ்க்ரீன் இதை வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம 2016 நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற போல தான். இதில் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் வேரி ஆகும். சர்வர்னால் அதோடைய ரோல்ஸ் அண்ட் ஒரு ரோல் இருக்குது, அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து வேரி ஆகும். ஸோ இதில் வந்து லிஸ்ட் வந்திருக்கு 2016 ஸ்டாண்டர்ட் எடிஷனு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன் வந்து இது டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸு. அதே போல் எவால்யூஷன் டேட்டா சென்டர்னு இருக்குது. இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மட்டும்தான் வரும், GUI வந்து வராது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வராது. நம்ம ஸ்டாண்டர்ட் எவல்யூஷனே எடுத்துக்கிறேன் நான். இதோடைய ஆப்ஷனை நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறபடி தான். இது வந்து கஸ்டம் இன்ஸ்டாலேஷனு. நெக்ஸ்ட்டு ட்ரைவ் 60 GB ஸ்பேஸு. ஸோ இதுதான். ஸோ சர்வர் எப்படி பண்ணணுமோ அதே ப்ராசஸ் தான். கிளைண்ட் மிஷின் கிரியேட் பண்ண மிஷினை வந்து ரன் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து ப்ராசஸ் ஆகுது. விண்டோஸ் 10 ஐ அக்செப்ட். நெக்ஸ்ட் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன். இது வந்து டைம் ப்ராசஸ் வந்து டைம் எடுக்கும். இப்போ வந்து சர்வரில் வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து கேப்ஸ் ஒரு லெட்டரு, அது நியூமரிக்கல் வரணும். அண்ட் வந்து இது அதாவது கீஸ், ஏதாவது ஸ்பெஷல் கீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயும் அதே சேம் இதுதான். ஃபினிஷ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ண போகிறோம். ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நம்ம இந்த கண்ட்ரோல் ஆல்ட் கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் இந்த கமாண்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் கண்ட்ரோல் ஆல்ட் கண்ட்ரோல்னு இருக்குது. ஸோ பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். ஸோ கிளைண்ட் மிஷினில் வந்து ஒரு யூசர் நேம் கேட்குது. ஜஸ்ட் வந்து யூசர் 1 கொடுத்துக்கலாம். லோக்கல் யூசர் இல்லையா, அதனால் யூசர் 1 கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஸோ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு இதோடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்டு ஸ்டார்ட் ஆர் சிஎம்பி இதில் போய்ட்டு நம்ம ஐபி கான்ஃபிக்னு போடுறோம். ஜஸ்ட் ஐபி கான்ஃபிக் கமாண்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஐபி அட்ரஸிங் வந்து ஆயிருக்கு. இது வந்து 169.254ன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடியது ஐபி அட்ரஸிங் இது. ஓகே, கிளைண்ட்லேயே வந்து நான் ஐபி கான்ஃபிக் போட்டேன். அதே 169.254 இதே தான் வருது. இது ஆட்டோமேட்டிக் ப்ரைவேட் ஐபி அட்ரஸிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த கிளைண்ட்டை வந்து எப்படி சர்வரோட ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.